வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, கர்ணன் அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்திருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்காததன் காரணம் என்ன தெரியுமா? This video is sponsored by BuyMode e-shopping application. நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு போனால் சில்ட்ரன்ஸ்க்கு, மென்ஸ்க்கு, விமென்ஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள், ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள். அண்ட் தென் இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கர்ணன் தெய்வீக ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட வில்வித்தையில் மேம்பட்ட திறன்கள் அனைத்தையும் கற்றுக்கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தார். துரோணர் மறுத்த பின்பும் கர்ணன் துரோணரின் குருவான பரசுராமரிடம் கற்றுக்கொள்ள முடிவும் செய்தார். ஆனால் கர்ணன் இறுதியாக பரசுராமனை அணுகினார். ஆனால் அவரோ பிராமணருக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்க தெரிந்தவராக இருந்ததால் அவர் பரசுராமரின் முன்னால் பிராமணனாக தோன்றி தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். பரசுராமரும் அவரை மாணவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு எல்லை வரையில் கற்றுக் கொடுத்தார். அவர் கர்ணனை போர்க்கலை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் தனக்கு நிகராகவே அறிவித்தார். எனவே கர்ணன் பரசுராமரின் கடுமையான முயற்சியுள்ள மாணவரானார். பரசுராமரிடம் தான் பிராமணன் என்று சொல்லிக்கொண்டு அனைத்து கலைகளையும் பிரம்மாஸ்திரம் பிரயோகிக்கும் முறை வரை கற்று தேர்ந்தார் கர்ணன். முக்கியமாக பாண்டவர்களில் அர்ஜுனை அழிப்பதே கர்ணனின் குறிக்கோளும் வாழ்நாள் லட்சியமுமாக இருந்தது. பரசுராமரின் ஆசிரமத்தில் ஒரு நாள் பயிற்சி முடிந்து குரு ஓய்வெடுக்கும் நேரம் பரசுராமர் ஒரு மரத்தடியில் படுக்கச் சென்றார். அப்பொழுது அவருடைய தலையை தன் மடியில் தாங்கிக் கொண்டார் கர்ணன். கர்ணன் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார் பரசுராமர். கொஞ்சம் நேரத்தில் ஒரு ராட்சத வண்டு அங்கு வந்து கர்ணனையும் பரசுராமனையும் சுற்றி வந்தது. கர்ணன் விரட்ட விரட்ட அது அங்கிருந்து செல்லாமல் அவனுடைய தொடையில் அமர்ந்து துளைக்க தொடங்கியது. வண்டு துளைக்க துளைக்க ரத்தம் பெருக்கெடுத்தது. ஆனாலும் கர்ணன் குருநாதரின் உறக்கம் கலைந்து போய்விடுமோ என்று அஞ்சி அசையாமல் இருந்தார். கடும் வலியையும் பொறுத்து கொண்டார். ஆனால் வழிந்தோடிய ரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு அவரின் தூக்கம் கலைந்தது. விழித்த அவர் எழுந்து பார்த்ததும் ஆச்சரியமடைந்தார். ராட்சத வண்டை பார்த்ததுமே அவரின் தீர்க்க திருஷ்டியால் அது ஒரு அசுரன் என்றும் சாப விமோச்சனத்திற்காக காத்திருப்பதையும் உணர்ந்தார். அவரின் பார்வை பட்டதும் வண்டுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அதன் பின்பு கர்ணனை பார்த்த பரசுராமர், இவ்வளவு பெரிய துளையை போடும் வரை நீ வலியை பொறுத்து கொண்டு இருக்கிறாய் எனில் நீ ஒரு அந்தணனாக இருக்க இயலாது. நீ நிச்சயம் அந்தணன் அல்ல, சத்திரியனாகவே இருக்க வேண்டும். யார் நீ என்று கேட்டார். உடனே உண்மையை ஒழிக்க இயலாத கர்ணன் தான் சத்திரியன்தான் எனவும் தேரோட்டியால் வளர்க்கப்பட்டதாகவும் துரியோதனனால் அங்க நாட்டிற்கு அரசனாக இருப்பதாகவும் கூறினார். கர்ணனின் உள்மனதில் எண்ணங்களை புரிந்து கொண்டாலும் தன்னிடம் சீடனாக பயின்றுவிட்ட அவனை வேறு வழியில் சபிக்க நினைத்தார் பரசுராமர். அவன் கற்ற வித்தை அவனுக்கு உரிய காலத்தில் பலிக்காது என்றும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் நிலையில் அவருக்கு அந்த மந்திரம் மறந்து போகும் என்றும் சபித்தார். கர்ணன் சாபத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் கர்ணனுக்கு சமமான சத்திரியன் இந்த உலகில் இருக்க மாட்டான். ஆனால் அதனுடைய முழு பயனும் அவனுக்கு கிட்டாது என்றும் சபிக்கிறார். ஆகக்கூடி சத்திரியர்களிலே மிக சிறந்தவராக கர்ணன் இருந்தும் அர்ஜுனனை விடவும் ஒரு படி கூடவே அவருடைய வில்வித்தையில் தேர்ந்திருந்தும் அவருக்கு தக்க அங்கீகாரம் கிடைக்காமல் போனதற்கு குருவின் சாபமும் ஒரு காரணமே ஆகும். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்திருக்குமே. கர்ணன் சிறந்த சத்திரியனாக இருந்தாலும், கர்ணன் அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்திருந்தாலும் அங்கீகாரம் மட்டும் கிடைக்காமல் போனதற்கு பரசுராமனின் சாபம் ஒரு காரணமே என்று. இது போன்ற மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.